с бабушкой. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஓனரு. இங்கே பாருங்க, தபால்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் போஸ்ட்லாம் போட்டு போவார். அழகா இருக்குங்க பூனை, சூப்பராக தூங்கிட்டு இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் நீ, ஏன்னா இந்த மாதிரி வீட்டை நான் இப்போ தான் பார்க்குறேன். அதனால நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னே சத்தியமாக எனக்கு தெரியல. Это зеленые щи. கறி போட்டு கீரை போட்டு செய்யற சூப்பு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல தாங்க அந்த பாட்டி தாத்தா டெய்லியும் ஏறிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுல கை நினைக்காம வெளில போக கூடாதுன்னு தாத்தாவும் பாட்டியும் சொல்லிட்டாங்க. இந்த சூப் வெளில போய் குடிச்சா மினிமம் வந்து 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரும். செம்ம டேஸ்டா இருக்குங்க. இங்க பாருங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹாஜா ரஷ்யாவிலிருந்து. ரஷ்யால ஜப்லோனாய் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கிறோம். நம்மள ஒரு ரஷ்ய தாத்தா அவர் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வைட் பண்ணிருக்காருங்க. நாம கிராமத்துல அந்த தாத்தா வீடு எப்படி இருக்குங்கிறத இப்ப போய் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இதுதாங்க அந்த வீடு. வாசல்லே வந்து பாருங்க அப்படியே ரஷ்யன் பிளாக் அப்படியே பலன்னு பறந்துகிட்டு இருக்கு. ஸோ வாங்க உள்ள போயிட்டு வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாசல்லே பாருங்க, வரவேற்கிறதுக்கு வண்ணமயமா அழகான பூ இருக்கு. இது ஆக்சுவலா எனக்கு என்ன பூங்கிறது தெரியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, காம்பவுண்ட் சோர் நம்ம ஊர்ல எடுத்துருவோம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் எடுத்திருக்காங்க. இத பாருங்க, வீட்டு வாசலுக்கு முன்னாடி எப்படி அலங்கரிச்சிருக்காங்க அப்படிங்கறது. அழகா ஒரு டயர் வச்சு கிரீன் கலர்ல பெயிண்ட் அடிச்சு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா பூ வச்சிருக்காங்க. எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. ஐயோ, அப்படியே கண்கொள்ளா காட்சியா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு வந்து நம்ம ஊர் பக்கம் வந்த மாதிரியே ஃபீலா இருக்குங்க. சோ இதுதான் என்ட்ரன்ஸ். இங்க பாருங்க, இதுதான் வீட்டுக்கு போற வழி. இங்க பாருங்க, தபால்காரர் வந்து பாத்தீங்கன்னா இதுல தான் போஸ்ட்லாம் போட்டு போவாரு. வந்தோடனே இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குங்கிறத. எப்படி இருக்கு பாருங்க. இவங்க தான் அந்த வீட்டு ஓனரு. இஸ் ஹிந்தி. Они в Индии. Да. Ну покажи. Первый я снимать, а потом можно, да, внутри снимать. Да. Спасибо. ஏங்க இங்க பாருங்க, பூனை எப்படி தூங்கிட்டு இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ள. அழகா இருக்குங்க பூனை, சூப்பரா தூங்கிட்டு இருக்கு. நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும் நீ தூங்குங்க, நாங்க வந்து என் வேலையை பார்க்குறேன். இங்க பாருங்க, பூக்கள்லாம் எவ்வளோ அழகழகா வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சத்தியமா சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து சுத்தி பார்த்துருப்போங்க. நம்ம சும்மா அப்படியே சிட்டி சுத்தி பார்க்குறோம், அப்படியே பில்டிங்ஸ் பார்க்குறோம், கலர் கலரா லைட்டு பார்க்குறோம், அது வேற. நீங்க இங்க வாங்க, இங்க வந்து ஒரு 5 நாள் கிராமத்துல இருந்து இதை பாருங்க. இதனுடைய வைபே வேற மாதிரி இருக்கும். இது பக்கத்துல ரிவர் ஓடுது, நம்ம மீன் இங்க விற்கிது. அதெல்லாம் வாங்கிட்டு போய் அந்த ரிவரோட உட்காந்து அப்படியே வறுத்து சாப்பிட்டோன்னு வைங்களேன், அப்படி சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படிங்கறத. எவ்வளவு அழகா தோட்டம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இப்படியே போனோம் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு கார் ஷெட்டு மாதிரி உள்ள வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ளே ஒர்க் ஷாப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்காரு தாத்தா. இதுதாங்க, இதுதான் இது எப்படி நான் வர்ணிக்கிறதுனே தெரியல. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த பூக்கள்லாம். இது எனக்கெல்லாம் பேர் தெரியலைங்க. ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வீட்டுக்குள்ள போறதுக்கான வழி. மோஸ்ட்னா பிரிக்குதா பசிப்பா. ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கோட்லாம் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு கபோர்டு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலே நம்ம தாத்தா பாட்டிங்க வீட்டுக்கெல்லாம் கிராமத்தில் போனோம்னா எப்படி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த பீரோடு கபோர்டெல்லாம் பழசாக இருக்கும் தெரியுங்களா, ஆனால் நீட்டாக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ சேம் அதே வைப் தான் இருக்குங்க. இங்கே பாருங்க டிவியை, சாம்சங் நம்ம ஒரு கலைஞர் டிவியோட கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஓகே, இப்படியே போகலாம். இங்கே பாருங்க, மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு ஏதோ போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, மேலே செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஊர்ல கீழ் ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி மேல ஒரு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் போய் பார்க்கலாம் இந்த ரூம். Здравствуйте. Это как? Это зал. Зал, да? Зал, да. இதுதான் அந்த ஹாலா. ஸ்வெத்தி மோஸ்னா. ஓகே, அங்க ஒரு லைட் போட்டாங்க. Спасибо большое. இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. Очень красиво. Вообще очень красиво. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா அழகு பொருட்கள்லாம் நம்ம வச்சிருப்போம்ல, ஷோகேஸ்ல, அந்த மாதிரி அழகா வச்சிருக்காங்க. இது எல்லாமே சோவியத் டைம்ல உள்ள பொருட்களே. சோ ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க, எதுவுமே யூஸ் பண்றது இல்லையா, சேஃபா வச்சிருக்காங்களா அதையும் சொன்னாங்க. இங்க பாருங்க, அப்படியே இங்க வந்தோம்னா ஜம்முன்னு ஒரு டிவிங்க, அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இங்க உட்காந்துக்கிட்டு இந்த டிவியை வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா படத்தை போட்டுட்டு அதுக்கு மேல என்ன வேணும். ஸோ அடுத்து இங்க வந்தோம்னா ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு கபோர்டு. இதுதான் ஹாலு. ஓகே, அப்படியே போகலாம். கிராசிவாயா கூஹ்னியா தான். இதுதான் வந்து கிச்சனுங்களாம் பாருங்க. எனக்கு எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியல, ஏன்னா இந்த மாதிரி வீட்டை நான் இப்பதான் பாக்குறேன். அதனால நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே சத்தியமா எனக்கு தெரியல. பார்த்தோன்னே நான் ஒரு நிமிஷம் ஸ்டக் ஆகி நிக்கிறேன் அதனுடைய அழகுல. இங்க ஒரு ஜன்னல், அந்த பக்கம் தோட்டம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இங்க பாருங்க அழகா ஒரு ஃப்ரேம் பண்ணி ஒரு போட்டோ வச்சிருக்காங்க, பார்க்க ரிலாக்ஸா இருக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் திரும்பணும்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுதாங்க இந்த இன்டீரியரை தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இங்க பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணா இந்த ஆயில் இதெல்லாம் வச்சுக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. சோ பாட்டி வந்து பாத்தீங்கன்னா Это зеленые щи. щей, да? Щи зеленые, да.
Суп, как... Суп, да, это суп. இது வந்து கீரை சூப்பு. Это там внутри это мясо или только овощи? Это очень хороший, да? Полезно, да? Я сейчас накормлю вас. Полезно, конечно. இது வந்து ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. கறி போட்டு கீரை போட்டு செய்யற சூப்பு எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. Это чай, да? Это чай. இதுல வந்து சாய் போட்டு குடிப்பாங்க. இதுதான் ட்ரெடிஷனல் அவங்களுக்கு. டாய்லெட் தான். Да, там ванна. பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாய்லரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வாட்டர் கொடுக்குது கேஸ் கனெக்ஷன்ல. எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு. நல்ல பெருசா இருக்கு பாத்ரூம். ஓகே நம்ம அப்படியே வெளில போலாம். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். என்னங்க இது இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுல தாங்க அந்த பாட்டி தாத்தா டெய்லி ஏறிட்டு இருக்காங்க. பார்த்து ஏறணும் போல. ஓகே மேல ஏறி போகலாம். சூப்பரா இருக்குங்க. இங்கேயும் ஒரு டிவி. எத்தனை டிவி, எத்தனை ரூம், எத்தனை டிவி. லைட் போட்டு பார்க்கலாம். சுவிட்ச் தெரியுது. வா இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரியான இங்க ஒரு ரேக்கு, இங்க ஒரு ஏசி. என்னங்க இது வீடு ஃபுல்லா டிவியா இருக்கு. இங்க ஒரு டிவிங்க. 4வது டிவி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லா ஏரியாலையும் வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து படுத்து தூங்குற மாதிரியான பெட்டு பக்கத்துலயே ஒரு டிவி இருக்குங்க. படுத்து பார்க்கலாமா? இங்க பாருங்க இங்கேயே சாம்சங் டிவி. படுக்கலாமா? செம்மையா இருக்கு. உண்மையிலே சொல்றேன் அருமையா இருக்கு. பேசாம நான் ஒரு டூர் ப்ரோக்ராம் போடுறேன். எல்லாரும் கிளம்பி வாங்க. கிராமத்தை ஜாலியா சுத்தி பார்க்கலாம். கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டீங்க, சாப்பிடாம போகாதீங்க. கண்டிப்பா சாப்பிட்டு தான் போகணும். நம்ம வீட்டில் கை நினைக்காம வெளில போகக்கூடாதுன்னு தாத்தாவும் பாட்டியும் சொல்லிட்டாங்க. அதனால சாப்பிடலான்னு சொல்லிட்டு இங்க பாருங்க கப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அந்த சூப் ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அந்த சூப்பை குடிச்சு டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு இருக்காங்க. இங்க பாருங்க ட்ரே. நம்ம வீட்டுல விருந்தினர்கள்லாம் வந்தாங்கன்னா ட்ரேல வச்சு ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சு கொடுப்போம். இங்க பாருங்க ரஷ்யால எப்படி வச்சிருக்காங்க ட்ரே. பாருங்க நமக்காக சூப் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சூப் வெளில போய் குடிச்சா மினிமம் வந்து 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரும். Я вас накормлю, а я кушаю в определенное время. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த வீட்டில். நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பு சாப்பிட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க சூப்பு கூட இந்த மாதிரி பிரெட்டு சாப்பிட்றது அவங்களோட ட்ரெடிஷ்னலாக. அதனால் நான் வந்து பிரெட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி கட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு. நம்ம ஒரு நாள் பாட்டி தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவோம். ஸோ நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் குடிக்க. ஸோ சூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீரை, கறி, காய்கறிகள், அவிச்ச முட்டை இது எல்லாத்தையுமே வந்து போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்க. ஸோ வீட்டெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய போகுதுங்க. வேற லெவலில் இருக்குது கிளைமேட்டு. நான் வரும்போது வெயில் அடிச்சிச்சு. இங்கே பாருங்க தாத்தா எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருன்னு. Дедушка много объяснила, которые как жизнь, ну как врач встретил давление. ஆக்சுவலாக வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டி நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள், அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸு, அவங்க லைஃப்பில் வந்து முன்னேறினது மாதிரி நிறையா சொன்னாங்க. பாட்டி சொல்லும்போது எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. ஏன்னா அவங்கள பார்க்கும்போது நம்மளுடைய பாட்டியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட ப்ராப்ளம்ஸும் நிறைய சொன்னாங்க. அவங்க அவ்வளோ மாத்திரை சாப்பிட்றாங்களாம், தூக்கம் வராதான். தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தலகாணி எப்படி அடுக்கி வச்சு உட்காந்து சாஞ்சு தான் தூங்குவாங்களாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியலங்க. ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக இருக்குங்க உண்மையிலே. ஒரு ரசிகர்களின் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க வீடு, இந்த லேண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான உணர்வாக இருக்குது. இதை உங்களுக்கு காமிச்சதில் வந்து அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற இந்த சப்ஸ்கிரைப்னால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து நல்ல வீடியோ எடுத்து போகிறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். С бабушкой. Спасибо.